என்ன மாதிரி இடம்னா பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்ற எதிர்கட்சி தலைவர் சோனியா காந்தி அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு ஹால், ஒரு புதிய பாராளுமன்றத்தில் 2 பேர் எகிரி குதிக்கிறாங்கன்னா அது என்ன மாதிரி செக்யூரிட்டியை காட்டுறது? டிசம்பர் 13ஆம் தேதி நான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ண போறேன்னு கலிஸ்தான் தீவிரவாதி குர்பன்வந்த் சிங் பனூன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விமான நிலையம், ரயில்வே ஸ்டேஷனு, பாலிகா பஜாரு அங்கெல்லாம் போலீஸ் செக்யூரிட்டி போட்டாங்க. பாராளுமன்றத்தில் கோட்டை விட்டாங்க. ஓம் பிர்லா தான் சபாநாயகர், பாராளுமன்றத்துக்கு தலைவர் அவர் தான், பிரதமரோ அமித்ஷாவோ கிடையாது. இது முழு பொறுப்பு இருக்க வேண்டியது திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை. இந்த ஊழியர் என்ன பண்றாங்க? நம்ம நல்ல பேர் வாங்கணும்னா 2 இண்டு போட்டு அடி. ஆனா சேகர் பாபுவோ ஸ்டாலினோ சபரிமலையில ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை தேவலான்னு ஆக்கிடுவாங்க போல இருக்கு. அங்க போற எந்த பக்தர்கள் நீங்க கோர்ட்டுகளை வந்து 1 மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடுங்க, 6 மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடுங்கன்னு எந்த நீதிமன்றங்களையும் வற்புறுத்த முடியாது. அதே மாதிரி போலீஸையோ, சிபிஐயோ, ஐபியோ, இன்கம் டாக்ஸையோ, இடியையோ வழக்க சீக்கிரம் முடிங்கன்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது. வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர்கள்லாம் பணம் உள்ளவங்க, இன்னும் பாகிஸ்தான் மேல அவங்களுக்கு தீராத பாசம், அவங்க தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள், கலிஸ்தான் தீவிரவாதிகள் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கிறது. ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி. வணக்கம் சார். சார், இப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என சொல்லும் கட்சியினர் இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடியதை எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஆளும் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். எப்படி பார்க்குறீங்க சார்? பாராளுமன்றத்தில் நடந்தது வந்து ரொம்ப ஒரு அசம்பாவிதமான சமாச்சாரம், கண்டிக்கத்தக்கது. அதை வந்து பாதுகாப்பில் வந்து நம்ம கோட்டை விட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நியாயத்தை நம்ம நியாயம்தான் பேசணும். ஒரு பாராளுமன்றத்துக்கே ஒரு இந்த மாதிரி நடந்ததுன்னா, உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதுன்னா, அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், அதுவும் பிரதமர் இருக்கிற அறை என்ன மாதிரி இடம்னா பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்ற எதிர்கட்சி தலைவர் சோனியா காந்தி அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு ஹால், ஒரு புதிய பாராளுமன்றத்தில் 2 பேர் எகிரி குதிக்கிறாங்கன்னா அது என்ன மாதிரி செக்யூரிட்டியை காட்டுறது? நீங்கள் கட்டணங்கிறது நல்ல பில்டிங்கு, நல்ல கார்பெட்டு, நல்ல திரைச்சீலை, அது மட்டும் கட்டணம் இல்லை. புது பாராளுமன்றம் கட்டினீங்க, நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணீங்க, எல்லாம் ரைட்டு, எல்லாம் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோட்டை விட்டிங்கன்னா அப்போ என்ன புது பாராளுமன்றம்? இப்போ விமான நிலையத்தில் நம்ம போனும்போது செக் பண்ணுவோம், அப்படி செக் பண்ணுவோம். ஒரு பிளேனில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம ஷூவை கட்டி, பெல்ட்டை கட்டி, பர்ஸை கட்டி, வாட்சை கட்டி எல்லாம் பண்ணுவோம். ஸோ அது தப்பு கிடையாது. ஏன்னா அது விமானத்தை கடத்துவாங்கன்ற பயத்தில். இது நீங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள் போனீங்கன்னா சோதனை 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். 3 இடத்துல பண்ணுவோம், ஏன்னா ரெட்டை கோபுரம் தாக்குதல்னால. அப்படி ஒரு விமானத்திலேயே இருக்கும் பொழுது ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது இந்தியாவோட இதய பகுதி மாதிரி, இந்தியாவின் முக்கிய தலைவர்கள் கூடும் இடம். அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துட்டு கோட்டை விட்டுட்டு எதிர்கட்சிகளை குறை சொல்கிறது தப்பு கிடையாது. எதிர்கட்சிகளை அரசியல் பண்ணுறதான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலெல்லாம் முன்னாடி நான் பத்திரிகையாளராக இருக்கும்போது அசம்பிளியில் பேப்பர் அடிப்பாங்க, தூக்கி போல அந்த பில் புக் மாதிரி இருக்குமா, அந்த ஃப்ளையர் மாதிரி தூக்கி அதில் ஏதோ ஒழிக வாழ்கெல்லாம் கோஷம் போட்டு பண்ணுவாங்க. கலைஞர் இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணார். பேப்பர் எல்லாம் உள்ள செக் பண்ணி உடம்பை செக், அப்பவே நான் சொல்கிறது வந்து ரெட்டை கோபுர தாக்குதலுக்கு முன்னாடி செக் பண்ணி உள்ளே அமுத்தி ஒரு 25 வருஷமாக சட்டசபையில் பேப்பர் முன்னெல்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பேப்பர் வீசு, 2 பேர் கைது அப்படின்னு வரும். அது வந்து ஒரு சபையின் இழுக்கு. இது அதை விட கேவலமாக இருக்கு. பேப்பர் வீசினாலும் பரவாயில்ல, 2 பேர் குதிக்கிறான், சரி அவங்க கையில் கத்தி இல்லை, துப்பாக்கி இல்லை, என்னதான் சால்ஜாப் சொன்னால் கூட செக்யூரிட்டி பிரீச் தான். இது செக்யூரிட்டி ப்ராப்ளம். கத்தி வச்சுருந்தா எப்படி இந்த மாதிரி ஆளை உள்ளே விட்டீங்கன்ற முதல் கேள்வி. 2வது அவன் அந்த கண்ணீர் புகை கலர் வச்சுருந்தான், அது எப்படி செக்யூரிட்டி பார்க்காம விட்டாங்க? அப்போ சரியாக சோதனை பண்ணலையா? அது இல்லாமல் டிசம்பர் 13ஆம் தேதி நான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ண போறேன்னு கலிஸ்தான் தீவிரவாதி குர்பன்வந்த் சிங் பனூன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விமான நிலையம், ரயில்வே ஸ்டேஷனு, பாலிகா பஜாரு அங்கெல்லாம் போலீஸ் செக்யூரிட்டி போட்டாங்க. பாராளுமன்றத்தில் கோட்டை விட்டாங்க. அவன் அங்கெல்லாம் விட்டுட்டு பாராளுமன்றத்தையே பிடிச்சிட்டான். இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் தலை குனிவு தான். ஆனால் இது எப்படி இனிமே நடந்து போச்சு, முடிச்சுட்டான். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணோம்?
பாஸ் கொடுக்கும்போது ஜாகிரதையாக கொடுக்கணும். பாஸ் கொடுக்கறது நிறுத்துங்க, பாஸே கொடுக்காதீங்க. கொடுத்தா கூட ஆதார் கார்டை வாங்கி சோதனை பண்ணி உள்ளே அனுப்புங்க. சோதனையை கழுவாக்கணும். கொடுக்குற ஆள் யாருன்னு போகிற வரவனுக்கெல்லாம் லெட்டர் கொடுக்கக்கூடாது. தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்க, அந்த மாதிரி பீப்புளுக்கு லெட்டர் கொடுத்தீங்கன்னா பாதுகாப்பு. ஏன்னா பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் இந்தியாவில் எங்கே பாதுகாப்பு இருக்க முடியும்? இல்லை, அதுதான் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இப்போது கண்டிப்பாக வைப்பாங்க. எதிர்கட்சிகள் வாய்க்கு நீங்கள் அவலை போடுறீங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கு இது என்ன நடக்க போகுது? இந்த பாராளுமன்றத்தில் குதித்தது லோக்சபா தேர்தல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் மறுத்தா கூட இந்தியா பாராளுமன்றத்துக்கு சேஃப்டி இல்லைப்பா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் இந்தியாவுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பாருன்ற ஆங்கிளில் போகிறாங்க. அதுக்கு நான் இவங்க 2 பேரும் குதிச்சதுக்கு மோடி அமித்ஷா காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மோடியா குதின்னு சொல்லுவார். ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி நடந்ததுக்கு இந்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு பழைய செய்தி இனிமேல் நடக்காமல் தடுத்துட்டு இது எப்படி நடந்தது, யார் கொடுத்தாங்க, அது பிஜேபி எம்பி கொடுத்தது, அது ஒரு பெரிய ட்ராபேக். இப்போ நாளைக்கு காங்கிரஸ் எம்பியோ கம்யூனிஸ்ட் எம்பியோ கொடுத்துருந்தாங்கன்னா பிஜேபி சொல்லியிருக்கோம் உங்களால் தான் கொடுத்தா, நீ தான் பண்ணேன்னு. இப்போ திருநனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆகிப்போச்சு. பிஜேபிக்காரன் கொடுத்த பாஸ்னால வந்தது இவங்களால ஒத்துக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன், ஓம் பிர்லா தான் சபாநாயகர், பாராளுமன்றத்துக்கு தலைவர் அவர் தான், பிரதமரோ அமித்ஷாவோ கிடையாது. இது முழு பொறுப்பேற்க வேண்டியது சபாநாயகர் ஓம் பிர்லா தான் தவிர பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இது பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தார்மீக கடமை உண்டு பிரதமருக்கு, நாட்டின் பிரதமருக்கு தார்மீக கடமை. ஆனால் டைரெக்டாக குற்றம் சாட்டுறதா இருந்தால் லாப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் காரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் வந்து எம்பிக்கள் எல்லாமே வந்து முழக்கமிட்டாங்க. அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, இது எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் இது ஆயுதமாக எடுக்கும்னு முதல்ல சொல்லிட்டேன். இன்னும் ஒரு பார்லிமெண்ட் நடக்கிற கடைசி நாள் வரைக்கும் நடக்க விடாமல் பண்ண போகிறாங்க. கூச்சல் போட்டு அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒன்றுமே இல்லாதவனு கையில் ஏதோ கிடைச்சா மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவன்ட்ட போய் நீங்கள் தூக்கி கொடுத்து ஆயுதத்தால் அடி, கல்லை கொடுத்து அடின்ற மாதிரி ஆகுது. சரி, நான் இது குவிச்சது காரணம் மோடி அமித்ஷான்னு சொல்ல, அவங்களுக்கு லட்டு மாதிரி ஒரு மேட்ரு கிடச்சி போச்சு. அதை வச்சுப்பா எங்கள் அரசியல் பண்ணுறது தான் எதிர்கட்சி இருக்குது, அது எப்படி குறை சொல்ல முடியும்? அரசியல்லாம் இவங்க பண்ணுறாம இப்போ மோடி சொல்லலையா? அந்த காங்கிரஸ் எம்பி வீட்டில் 500 கோடி இருக்குது, பிரிண்டிங் மிஷினே வச்சிருக்காரு, இந்தியாவில் இருக்கிற பாதி பணம் வரும், அது அரசியல், அது தப்பு சொல்ல. மோடி சொல்கிறதும் தப்பு கிடையாது, காங்கிரஸ் சொல்கிறதும் தப்பு, இதெல்லாம் அரசியலில் சகஜம்தான். இது தொடர்பாக வந்து எம்பிக்கள்லாம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் முற்றுகை நான் சொல்லுவதாக வந்து கிளம்பியிருக்காங்களே சார். எதிர்கட்சிகள் கண்டிப்பாக அதை கையில் எடுக்க போகுது. அவங்க பாராளுமன்றம் முன்னாடி மறியல் போராட்டம் பண்ணுவாங்க, காந்தி சிலைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் உட்காருவாங்க, ஜனாதிபதிகிட்ட போவாங்க, ஐக்கிய நாடுகள் சபையிட்ட போவாங்க, அமெரிக்க ஜனாதிபதிகிட்ட போவாங்க, எல்லா கூத்தும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த மேட்ரு கிடச்சிது. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில், பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க முன்வைக்க போகிறது முதல் கோரிக்கை என்னென்னா, இந்திய பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்போம்? இது பாரதிய ஜனதாவை பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும் சார். இப்போ ஏற்கனவே வந்து பாகிஸ்தானியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தபோது மோடி வந்து பதிலடி வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து இந்த சம்பவத்திற்கு மோடி வந்து எந்த மாதிரி ஆலோசனை செய்வார், எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு சார்? இவங்க என்ன இன்னைக்கு பாராளுமன்றத்தை சொன்னாங்க, மோடி அமித்ஷா ஸ்டேட்மெண்ட் விடுனாங்க. மோடி அமித்ஷா இதை பற்றி பேசணுமா? கண்டிப்பாக பேசணும். இன்றைக்கே பேசணுமா? இன்றைக்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பிரதமர் பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தரவுகளை கேட்டு தெரிஞ்சு தான் பேச முடியும். நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுங்க துப்பாக்கி சூடுன்னு சொல்ல முடியாது. சபை இந்த விஷயம் நடக்கும்போது சபையில் பிரதமர் இல்லை, அது முதல் விஷயம். ஸோ அவர் என்ன பண்ணுவார், இன்டெலிஜென்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வரவழைப்பார் என்ன நடந்ததுன்னு. ஏன்னா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட பேசும்போது பிரதமரோ உள்துறை அமைச்சர் ஜாகிரதையாக பேசணும், பொய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லணும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த தரவுகளின் அடிப்படையில் அவங்க பதில் சொல்கிறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறது என்ன தப்பு? இப்போ பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசவே போகிறது இல்லைன்னு சொல்லியே இவங்க கையில் துப்பாக்கி வச்சுட்டு இப்போ பேசு உடனே பேசுன்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. அவங்க பேசணும்னு கேட்கறதுக்கு உரிமை உண்டு, இன்றைக்கே பேசணும்னு கேட்க உரிமை கிடையாது. ஏன்னா தரவுகளின் அடிப்படையில் தான் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ எம்பிகிட்ட பேச முடியும். அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் கைக்கு வரத்துக்கு ஒரு நாள் ஆகலாம். என்னதான் இருந்தாலும் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அஜித் தோவால் மாதிரி திறமையான அதிகாரிகள் இருந்தால் கூட பிரதமருக்கு கொடுக்கும்போது எல்லாம் ஃபில்டர் பண்ணி என்னக்கு தேவையோ கரெக்டான செய்திகளை தான் கொடுப்பாங்க. அந்த செய்திகளை தான் பிரதமர் எம்பிகிட்ட பேச முடியும். ஸோ நீங்கள் பிரதமர் பேசணும், உள்துறை அமைச்சர் பேசணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கே பேசணுமாங்கிறதுல
அது அவசியம் இல்லைன்னு தோன்றுறது. இல்லை, இந்த சம்பவத்தை வந்து பொறுப்பேற்பது வந்து அமித்ஷா தான். உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த எம்பிக்கள், திமுக எம்பி, காங்கிரஸ் எம்பிலாம் கோஷமிட்டனால தான் வந்து சஸ்பெண்டே பண்ணியிருக்காங்களே. பார்லிமெண்ட்டோட தலைவர் சபாநாயகர். முதல்ல ஞாபகம் வச்சுங்க, பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பாராளுமன்றத்தோட தலைவர் இல்லை. பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு பிரதமர் தலைவர், உள்துறை அமைச்சர் அலுவலகத்துக்கு பிரதமர் தலைவர். சரி, இப்போ டெல்லியில் இதே மாதிரி 2 பேர் வெளியில் ஏற மேலே கல் அடித்தாங்களா, துப்பாக்கி சுட்டாங்களா, பாலிகா பஜார்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ, அப்போ நீங்கள் சொல்லலாம் ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணார், பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார். பாராளுமன்றக்குள்ளே நடக்கிறது, முடிவு பண்ணுறது உரிமை சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்குது. சபையின் நாயகர் தான் சபாநாயகர். ஹெட் ஆஃப் தி பார்லிமெண்ட் இஸ் ஸ்பீக்கர், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் பிரைம் மினிஸ்டர். அதுக்கு நான் பொறுப்பை தட்டி கழிக்க சொல்ல. இவங்க ராஜினாமா பண்ணுறதுன்னு உள்துறை அமைச்சரை கேட்கறது தவறு, பிரதமரை கேட்கறது தவறு. சபாநாயகரை கேட்கலாமா? சரி, வாய்ப்பு உண்டு. ஏன்னா சபாநாயகர் தான் தலைவர். சபாநாயகர் நீங்கள் கேட்குறது சபாநாயகர் ராஜினாமா பண்ணுறாரா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு எதிர்கட்சிக்கு என்னென்னா, சபாநாயகரை ராஜினாமா பண்ண சொன்னால் அது எடுபடாது. பிரதமரையோ மோடியோ இல்லை உள்துறை அமைச்சரோ தாக்குனா தான் ஜனங்க மத்தியில் போய் சேரும். அவங்களும் ரொம்ப கிளவராக இதான் பண்ணுறாங்க, இந்த காரியத்தை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது பொறுப்பேற்க வேண்டியது சபாநாயகர் தான், பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்லை. இப்போ 2001 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனையே கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ வந்து நடந்த சம்பவத்திற்கு ஏதோ ஒரு நிகழ்வு இருக்குங்களா? இது 2 விதமாக பேசப்படுது. ஒன்று தீவிரவாத செயல்னு பேசப்படுறது. தீவிரவாத செயல்னா பின்னாடி யார்? பாகிஸ்தான், காலிஸ்தான், 2 தான். இப்போ நமக்கு சைனானால சைனா இந்த மாதிரிலாம் பண்ணாது, டைரெக்டாக அடிக்கும். பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணோம். அதுவும் பாகிஸ்தான் காலிஸ்தான் இப்போ கை கோத்துக்குச்சு. அது கனடாலையும் பார்த்தோம், அமெரிக்காலையும் பார்க்குறோம். அங்கே இருக்கிற பாகிஸ்தானிலாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ இது தீவிரவாதமாக பார்க்கணும் ஒரு விதத்தில். சரி, கையில் கத்தியோ துப்பாக்கியோ ஒன்றும் இல்லை, ஸோ தீவிரவாதமாக இருக்க முடியாதுன்னு தட்டி கழிக்க முடியாது. அவங்க பேக்ரவுண்டை சோதனை போட்டு அவங்க யார் யார் கூட பேசுனாங்க, சேட்டலைட் ஃபோனில் பேசுனாங்களா, ரெகுலர் ஃபோனில் பேசுனாங்களா, அமெரிக்காவிலேருந்து பேசுனாங்களா, லண்டன்லேருந்து கனடாலேருந்து பேசுனாங்களா, ஆராய்ஞ்சு இவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணிவிட்டு, நான் என்ன சொல்கிறேன், டிசம்பர் 13 இந்தியாவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன்னு ஒரு தீவிரவாதி சொல்லி டிசம்பர் 13 உள்ளே குதிச்சாங்கன்னா அப்போ தீவிரவாத செயல்னு ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். ஏங்க 12 குதிச்சிருக்கலாமே, இன்னைக்கு குதிச்சிருக்கலாமே, அது எது கரெக்டாக 13 குதிச்சான்? ஏன்னா அன்றைக்கி காலையில் தான் அந்த குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர், துணை ஜனாதிபதி சோனியா காந்தி அம்மையார், அப்புறம் வந்து உள்துறை அமைச்சர்லாம் மரியாதை பண்ணி பூமாலை தூவிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இது பின்னாடி எனக்கு தெரிஞ்சு தீவிரவாத அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவங்க பயமுறுத்துகிறாங்க. இப்போ குண்டு போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது பார்லிமெண்ட்டை, அந்த அளவுக்கு இது செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லை. பட் ஏதோ ஒரு வேடிக்கையை பண்ணி பயமுறுத்துகிறாங்க, இந்தியாவை பயமுறுத்த பார்க்குறாங்க. இது வந்து சாதாரணமாக ஒரு நிகழ்வாக இருந்ததுன்னா நம்ம கடந்து போயிடலாம். ஏதோ 2 பேர் பேப்பர், இப்போ அசம்பிளியில் பேப்பர் அடிக்கிறாங்க, தமிழ்நாடு அசம்பிளியில், அது தீவிரவாதம்னு சொல்ல முடியாது. அவனுக்கு வேலை கிடைக்கல, அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஏதோ கோவம், கட்சிக்காரன் கோவம், 2 பேர் சண்டை, அது பேப்பர் அடிக்கிறான், அது நீங்கள் கடந்து போயிடலாம். இது அப்படி இல்லை. தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பேக்ரவுண்ட் செக் பண்ணி யார் யார் இன்வால்வ்டுன்னு பண்ணி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா ஐபி தலைவரை வீட்டுக்கு அனுப்புங்க, வச்சுக்காதீங்க. சபாநாயகர் 1 வாரம் டிஸ்மிஸ் பண்ணுங்க. நடவடிக்கை நீங்கள் எடுத்தாதான் அடுத்த தேர்தலில் தலை தப்பும். இல்லைன்னா நீங்கள் தான் காரணம்னு சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய சீட்டை குறைக்கிறதுக்கு காங்கிரஸும் எதிர்கட்சியும் திமுகவும் கண்டிப்பாக செயல்படும். இப்போ அந்த குதிச்ச இளைஞரோட அப்பா சொன்னார், அவன் வந்து தீவிரவாதி கிடையாது, என் பையன் புக் படிக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சிகள்லாம் வெளியிட்டு இருந்தார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? எந்த அப்பாவுமே பையன் தப்பு பண்ணான்னு சொல்ல மாட்டார். அப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணால் தூக்கில் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி செயல்களில் பண்ணுறவங்களாம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் பண்ண போகிறாங்க இல்லை, அவங்க ஏதோ வந்திருக்காங்க. எனக்கு கிடைத்த தகவலின்படி பனூன் வந்து சீக்கியர்களை வைத்து போராட்டம் பண்ணுறதா பிளான் பண்ணார் டெல்லியில் 13 அன்னைக்கு. அது பிசு போச்சு. பனூனோட நடவடிக்கைகள் எல்லாமே மத்திய அரசாங்கம் ஸ்டால் பண்ணிடுச்சு. அவர் என்ன பார்த்தாரு, சீக்கியர்களை வச்சா தானே பண்ணுறீங்க, சீக்கியர் இல்லாதவர்களை வச்சு நான் கரெக்டாக பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போட்ட திட்டம்னு இன்னைக்கு காலையில் ஒரு ஓய்வு பெற்ற ஐபி அதிகாரி என்கிட்ட சொன்னார். அவரே சொன்னார், எங்களுக்கு சந்தேகம்லாம் கலிஸ்தான் மூமெண்ட் பனூன் மேலே தான் இருக்குது. ஆனால் அவங்க தீவிரவாத செயல்னு காட்டாமல் சும்மா நம்ம ஒரு வேடிக்கை காமிச்சு ஒரு மெரல்ட்டி பண்ணுற மாதிரி அவர் பனூன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடியவர் தான். ஏன்னா அதே 13 பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தீவிரவாதிகள் பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனால் இது தீவிரவாத செயலாக இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கம்.
சார், இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வந்து அறநிலைத்துறையே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும் சார்? நேற்று ஸ்ரீரங்கத்தில் என்ன நடந்தது? ஒரு பக்தர்கள் தாக்கப்பட்டார், ரத்த காயம் ஏற்பட்டது. நீங்கள் சொல்லலாம் பக்தர்கள் உண்டியை பிடிச்சி ஆட்டுறாங்க, கத்துறாங்க. எங்கள் திருப்பதி போனீங்கன்னா கோவிந்தா 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 கோஷம்லாம் கேட்கும். திருப்பதியில் சிடி பிளேயர் போட்டு பாட்டு போட மாட்டான். நம்ம தமிழ்நாட்டு கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக கோயில் சாமியை வேண்டவே முடியாது. 6 மணி ஆனால் ஒரு பக்திக்கு இதை போடுவான். அது டீ கடை மாதிரி அலறும், ஓன்னு கத்தும், மைக்கில் போட்டு அலறும். ஜனங்களுக்கு நிம்மதியே கிடையாது. அதை முதல்ல தடுங்க. ஃபஸ்ட்டு அறநிலைத்துறை கோயிலில் ரெக்கார்ட் பிளேயரை போட்டு சிடியை டிவிடியை போட்டு சிடி பிளேயரில் பாட்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. ஜனங்களால் நிம்மதியாக கும்பிட முடியல. திருப்பதியில் கோவிந்தா கோவிந்தா கத்துவாங்க. உங்கள் கடவுளை பார்க்கும்போது கடவுள் பேரை சொல்கிறதுல தப்பு இல்லை. இவங்க ஸ்ரீரங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, கோவிந்தான்னு சொல்லியிருக்காங்க, பெருமாள் பேரை சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 பக்தர்கள் உணர்ச்சி. இப்போது கோயிலில் எங்கள் கிராம கோயிலில் சாமி வரும், லேடிஸுக்கு சாமி வந்து எல்லாத்தையும் பிடிச்சி ஆட்டுவாங்க, கீழே விழுவாங்க, திட்டுவாங்க, கத்துவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் அவங்க மூஞ்சில் விபூதி சந்தனம் தெளித்து எழ வைப்பாங்க. அவங்க அடிக்க மாட்டாங்க. சாமி வந்தவங்க சாமி வந்த மாதிரி அவங்க என்னதான் போட்டு எட்டி உதைச்சி திட்டினா கூட திருப்பி அடிக்க மாட்டாங்க. இது ஒரு பக்தருக்கு ஒரு வெறியில் ஒரு சாமி மேலே நம்மள உண்டி பிடிச்சி ஆட்டிடும். நீ என்ன பண்ணோம் பா சாமி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வெளில போங்க, உள்ள நிற்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கோயில் அப்படின்னு சொல்லுவீங்களா, அடிப்பீங்களா? அவர் அடித்தான்னு சொல்கிறீங்க. எப்பவுமே சபரிமலைக்கு மாலை போட்டவங்க வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. சேகர் பாபுவும் அடிக்கடி சபரிமலைக்கு போகிறவர் தான், அவருக்கும் தெரியும். சபரிமலைக்கு மாலை போட்டவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. 300 மனிதரை சாமின்னு தான் கும்பிடுவாங்க, பேர் சொல்ல கூட கும்பிட மாட்டாங்க. அது விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறவங்க. நீங்கள் கேட்கலாம் சபரிமலைக்கு போகிற எல்லாருமே யோகியர்களான்னு. 99% யோகியர்கள். 1-2 ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். ஏன்னா தப்பு நடந்தால் தண்டனை கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஐயப்ப பக்தர்கள் என்றைக்குமே வந்து ஒரு வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பொதுவாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ரத்த காயம் ஏற்பட்டு அடித்து மூக்கிலேருந்து ரத்தம் கொட்டி கீழே அப்புறம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அறநிலையத்துறையே தேவையில்லை. இது என்ன நடக்குதுன்னா, இந்த ஊழியர்கள் அடிச்சிருக்காங்க, எப்படிங்க நீங்கள் அமைச்சரை குறை சொல்லலான்னு கேட்கலாம். ஊழியர்கள் அடித்ததுக்கு அதுவும் டெம்பரவரி ஊழியர், பர்மனெண்ட் ஊழியர் கூட கிடையாது. இந்த ஊழியர்கள் ஏன் அடிச்சிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணால் நாளைக்கு அமைச்சருக்கு பிடிக்கும், உதயநிதிக்கு பிடிக்கும், அப்புறம் சேகர் பாபுக்கு பிடிக்கும், RS பாரதிக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்படின்னு நினைக்க தோன்றியது எது? உங்களுடைய செயல்கள், நடவடிக்கைகள். நீங்கள் இந்த மாதிரி திட்டுறதுனாலையும், சனாதனத்தை திட்டுறதுனாலையும், கோயிலை திட்டுறதுனாலையும் தானே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது என்ன நடக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து இப்போ நீங்கள் இப்போ ராமேஸ்வரம்லாம் போனீங்கன்னா 80% வட இந்தியர்கள் தான் வராங்க. நமக்கு உண்டியல் கலெக்ஷன் பழனி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேரளாக்காரங்க தான் வருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கம்மி, கேரளா அதிகம். ராமேஸ்வரத்தில் நார்த் இந்தியன்ஸ், மதுரை நார்த் இந்தியன்ஸ். இவங்க வராமல் போயிட்டாங்கன்னா உங்கள் உண்டியல் பணம் காலியாக போயிடும், உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் போயிடும். தமிழ்நாட்டில் கோயிலில் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு டெல்லியில் கிளப்பி விட்டாங்கன்னா, வராமல் போயிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? அறநிலையத்துறைக்கு தான் நஷ்டம். அதை உணர மாட்டேன்றீங்க நீங்கள். அதனால் கோயிலுக்குள்ளேயே ஒருத்தர் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப தவறு. இந்த மாதிரி இந்த மாதிரி செய்கைகள்லாம் அது அந்த தப்பை செய்தவர் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதன் மூலம் தமிழ்நாட்டோட பேர் முன்னும் ஒரு முறை வட இந்தியாவில் கெட்ட பேர், ஆல்ரெடி இப்போ நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டு வரோம். ஒருத்தர் பேசின பேச்செல்லாம் நமக்கு தெரியும். திருப்பி அதை பற்றி போக விரும்புதில்லை. மறுபடியும் தமிழ்நாட்டோட பேரை கெடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களான்னு சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, திமுக இப்போ இந்துக்களை எதிர்க்கிறனால தான் பக்தர்கள் மீது ஊழியர்களே அடிச்சிருக்காங்களா சார்? அப்படி தான் தோன்றுறது, நினைக்க தோன்றுறது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு ஒரு பரவலான நம்பிக்கை. ஸோ இந்த ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம நல்ல பேர் வாங்கணும்னா 2 இந்துவை போட்டு அடி. ஆனால் சேகர் பாபுவோ ஸ்டாலினோ இந்து அடின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது கண்டிப்பாக தெரியும். வன்முறையில் அவங்கெல்லாம் அந்த மாதிரி சேகர் பாபுவோ ஸ்டாலினோ போய் கோயில் அடி, பக்தர்கள் அடி, இவங்க பண்ணுற வேலை, ஜூனியர் டெம்பரவரி ஸ்டாஃப் பண்ணுற வேலை யாருக்கு கெட்ட பேர் வருது? முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் தான் கெட்ட பேர் வருது. கோயிலுக்கு கெட்ட பேர் வரல. தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவு, முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் கெட்ட பேர். இந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம கோயில் உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் எப்பவுமே பணம் பிடுங்குவாங்க. நான் பார்த்துருக்கேன். உள்ளே போகும்போது அந்த நிதி, டொனேஷன், பில்டிங் கட்டுறோம், அன்னதானம் பண்ணுறோம், புடுங்குன்னு பிடுங்குவாங்க. அது பக்தர்கள், நான் ஊழியர்களில்
அங்கே வேலை செய்கிற கோயில் பட்டர்களே பிடுங்குவாங்க. நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பேக்கெட்டில் இருக்கிற அத்தனை பணத்தையும் உருவிடுவான்னு சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அங்கே உள்ளே போனாங்கன்னா பணம் பிடுங்காமல் விட மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் பணம். அந்த ஸ்ரீரங்கம் மட்டும், திருப்பதி கூட அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஏதோ பணம் கட்டுறீங்க, உள்ளே போகிறீங்க, சாமி பார்க்குறீங்க. ஸ்ரீரங்கத்தில் நின்னா பணம், உட்காந்தா பணம், அப்படி பார்த்தா பணம், இந்த பக்கம் பார்க்க பணம். பணக்காரங்க மட்டும்தான் ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியும். ஏழைங்க பணம் ஒரு மைல் தள்ளி நிற்க வச்சு பார்த்து அமுச்சிடுவாங்க, அவங்ககிட்டே பணம் பிடுங்குவாங்க. ஸோ பணம் பிடுங்கி கோயிலில் நம்பர் 1 கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். ஸோ இந்த பணம் இது என்ன தோன்றுறதுன்னா, இந்த பக்தர்கள்ட்ட பணம் கேட்டு கொடுக்காம அந்த மாதிரி ஒரு சண்டை வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர். இப்போ தொடர்ந்து இந்துக்களை வந்து அவமதிக்கும் விதமாகவே இந்த திமுகவினர் பேசுவது எதனால சார்? என்ன கோவம் அப்படி இந்து மக்கள் மேலே? நீங்கள் வந்து திராவிட கட்சிகள் இந்து மத எதிர்ப்பால் வளரலை, பிராமணியத்தை எதிர்த்து தான் வளர்ந்தது. திராவிட கழகம் துவங்கப்பட்டதே இந்துக்களுக்கு எதிராக அல்ல, பிராமணியத்துக்கு எதிராக. அது உங்கள் கொள்கை, அதை நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுத்து, ஓட்டு வங்கி அரசியல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பிராமணர்கள் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, 2% கூட கிடையாது. அவங்களை எதிர்த்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரி, இந்துக்களை எதிர்க்க ஆரம்பிக்கலாம், எதிர்த்தா மைனாரிட்டி ஓட்டு வரும். ஆனால் மைனாரிட்டிகள் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ இந்துக்களை திட்டுன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அவங்க மாதிரி தான் அவங்க பாராட்டுவாங்க, அது தப்பு கிடையாது. நீங்கள் இந்துக்களை திட்டினா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு எந்த உண்மையான முஸ்லீமும் எந்த உண்மையான கிறிஸ்டியனும் சொல்ல மாட்டான். அதே மாதிரி எந்த இந்துவும் கிறிஸ்டியனும் முஸ்லீமும் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையான இந்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, இந்துக்களை திட்டினா தான் நமக்கு ஓட்டு வருமா? அது என்ன ஆகி போச்சு, இத்தனை நாளாக பாரதிய ஜனதா கூட கட்சி இருந்ததுனால சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே லட்டு மாதிரி டிஎம்கேக்கு போச்சு. கரெக்டாக அப்படியே அறுவடை பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. இப்போ அதிமுக வந்த உடனே இந்த சிறுபான்மையினர் ஓட்டை திமுக அதிமுக பங்கு போட போகுது. பங்கு போட்டால் யாருக்கு அடின்னா திமுகவுக்கு தான் அடி வரும். அரசியல் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணி சிறுபான்மையினர் ஓட்டை வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் சிறுபான்மையினர் இதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ ஓட்டு போடுவாங்க, அவங்க கடவுளை அவங்க கும்பிடுவாங்க. இந்து மத கடவுளை என்றைக்குமே அவங்க தப்பாக பேசியோ பழித்து பேசியோ, அரசியல்வாதிகள் தான் இந்து மதத்தை தப்பாக பேசுகிறாங்களே தவிர நம்ம சக நண்பர்களான இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ 1-2 இருக்கலாம் இந்து மதத்தை படித்து பேசுனதா நான் கேள்விப்படல. ஸோ மத துவேஷம்ங்கிறது அரசியல் கட்சிகள் வளர்க்கறது ரொம்ப தப்பு சார். இப்போ அறநிலையத்துறைன்னு தான் ஞாபகம் வருது. இப்போ சபரிமலைக்கு மாலை அணிஞ்சிட்டு போகிறாங்க, அங்கே வந்து போதிய வசதி இல்லாமல் வந்து பக்தர்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களே சார், அந்த அரசு சரியாக செயல்படுக இல்லையா? சபரிமலையில் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை தேவலான்னு ஆக்கிடுவாங்க போல இருக்குது. தேவசம் போர்டு அங்கே போகிற எந்த பக்தர்களுக்கு ஆனால் சபரிமலையில் இந்த சீசனில் 2-3 சீசனில் 80% பணம் அவங்களுக்கு வருது தமிழ்நாட்டு பக்தர்கிட்டே தான். தமிழ்நாட்டிலேருந்து தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் போகிறாங்க, பணத்தை அள்ளி விடுறாங்க. டோலு, பார்க்கிங்கு, இதெல்லாம் பணம் அவங்க அடிக்கிறாங்க. அங்கே பக்தர்களுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. வயசானவங்களுக்கு டோலியில் போனால் உள்ளே கூப்பிட்டு போகணும் என்ன கிடையாது, அவங்கள கும்பலில் தள்ளி விடுறாங்க. எவ்வளோ வயசானவங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளோ குழந்தைங்க, ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னு பார்த்தோம். சபரிமலையில் கும்பல் வரத்தான் வரும், திருப்பதியில் கும்பல் வரலையா? திருப்பதியில் வராது கும்பலாக சபரிமலை வரப்போகுது. திருப்பதியில் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் பேர் வந்தால் கூட பிரம்மோத்சவத்துக்கு அத்தனை பேரும் கூண்டில் உட்கார வச்சு 4 வேளை சாப்பாடு கொடுத்து, தண்ணி பாட்டில் கொடுத்து, காஃபி கொடுத்து, டிஃபன் கொடுத்து, அப்படி அவங்கள வயிறார கவனித்து டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்து. டைம் ஆகும், 12 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம் ஆகும். அந்த 20 மணி நேரமும் அவங்கள பாதுகாக்கிறது டிடிடி தேவஸ்தானம். அதுக்கப்புறம் சாமி கொண்டு போய் நிற்க வைக்கிறேன். இப்போ டிடிடி வந்து உங்களுக்கு 20 மணி நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, நீங்கள் விரும்பி போகிறீங்க. அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கா? திருப்பதியில் நீங்கள் பணமே இல்லாமல் தரிசனம் பண்ணலாம், சாப்பாடும் இலவசம், 2 நாள் 3 நாள் இலவசமாக தங்கி சாப்பிட்லாம். சபரிமலையில் எதுவுமே கிடையாது, எல்லாம் காசு, கந்து வட்டி, துட்டு தாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சிங்கன்னா கேரள மக்கள் அடுத்த சட்டசபை தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியை வீட்டுக்கு அனுப்பாமி. ஆல்ரெடி சபரிமலை ப்ராப்ளத்தினால தான் நிறைய பிரச்சனை வந்தது. அது காங்கிரஸ் தோற்றதுக்கு அது ஒரு காரணம்.
சபரிமலை பெண்கள் எல்லாரும் விடலான்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க ஓவர் எடுத்துட்டாங்க. சபரிமலையில் ஒழுங்காக நீங்கள் பண்ணலன்னா அடுத்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் மண்ணை கவர்றது உறுதி. ஆனால் சபரிமலைக்கு போயிட்டு வர அத்தனை பேர் என்கிட்ட சொல்கிறது அடிப்படை வசதிகள் கூட இல்லைங்க. இந்த மாதிரி கும்பல் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோ, ஜனங்களுக்கு தேவையான குடிநீர், பம்பா வந்து அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ அசுத்தமாக இருக்குது. அது கேட்டால் தேவசம் போட சொல்லலாம், நீங்கள் துணியை வீசுறீங்க, குப்பையை போட தான் போடுவாங்க. நம்ம ஊரில் ஜனங்க எங்கே சிங்கப்பூர் மாதிரி நடந்துப்பாங்களா? ரோடுக்கு போய் தான் போடுவாங்க. அதை க்ளீன் பண்ண தான் நீங்கள் இருக்கீங்க. குப்பை போடாதேன்னு அறிவுரை கூறலாம், ஆனால் குப்பை போடாமல் தடுக்க முடியாது. நம்ம ஜனங்களோட ஹேபிட் அது மாற்ற ஒரே நாளில் மாற்ற முடியாது. இப்போ தான் மோடி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வச் பாரதை கொண்டு வந்திருக்காரு, கங்கையை க்ளீன் பண்ணுறாரு. சென்னை போகிற நகரங்கள்லாம் சுத்தமாக ஓரளவுக்கு மாறிட்டு வருது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதனால் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பக்தர்கள் படியை போட்டு கேரளாவில் தப்பிச்சிக்கிற மாதிரி பண்ண முடியாது. இது ஐயப்பனோட சாபத்தை வாங்கினீங்கன்னா அரசாங்கமே இருக்காது அங்கே. ஓகே சார், இப்போது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா திமுக பாஜக தான் போட்டின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ திமுக வந்து அண்ணாமலை பக்கம் போகாமல் அதிமுக பக்கமே போகிறத எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை கண்டு திமுக பயப்படுது. அதிமுகவை கண்டு திமுக பயம் என்றைக்கோ போயிடுச்சு. 10-15 பேர் ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அதிமுகவை கண்டு திமுக பயப்படுறதை நிறுத்தியாச்சு. எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்களை பற்றி, டிடிவி பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு அது உடன்படிக்கையாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க என்ன பெரிய சக்தியான்றது இருக்கலாம். இப்போ திமுகவுக்கு பதிலடி கொடுக்கறது, லாவணி பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா தான். இப்போ 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் முன்னணியில் நிற்கிறது. அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்திக்க பார்க்குறாரு. அது அவரோட வேலை, அவர் கொடுக்கப்பட்ட பணி. அதை நீங்கள் குறை சொல்ல முடியாது. இத்தனை நாளாக கூட்டணியில் இருந்த போது அடக்கி வாசித்தாங்க. சரி, கூட்டணி தர்மம் அதிமுகன்னு. இப்போ கூட்டணி கிடையாது, எதுக்கு நீங்கள் அதிமுக பயப்படணும்? அண்ணாமலை சொல்கிறார், நான் தாங்க எதிர்கட்சி, நான் தான் நம்பர் 2, அடுத்து நான் தான் ஆட்சிக்கு வர போகிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறார். அது என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஜனங்க சப்போர்ட் அவருக்கு இருக்குது. அவர் போகிற இடம்லாம் மக்கள் வெள்ளம் வருது. அதை பார்த்து அதிமுக பயப்படுது. முதல்ல திமுக விட்டுருங்க, அதிமுகவை பயப்படுது. என்னடா அது, அண்ணாமலை நம்ம அடிமடியில் கை வச்சுருவார் போல இருக்குது, நம்ம ஓட்டெலாம் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா திமுக ஓட்டு பாரதிய ஜனதா பக்கம் வர்றது கம்மியாக இருக்கும். அதிமுக ஓட்டு தான் அதிகமாக பாரதிய ஜனதாவுக்கு வரும். படித்தவங்களாம் அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு வந்ததுன்னா அதிமுக ப்ராப்ளம் வரும். அந்த பிரச்சனையில் அதே நேரத்தில் திமுக அதிமுக கொண்டு பயப்படுறதில்லை. அது பயப்படுற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். சார், இப்போ அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா மணல் மாஃபியா மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம விருப்பப்படி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. அமலாக்கத்துறையோ, இன்கம் டேக்ஸோ, சிபிஐயோ அவங்க ஒரு கோர்ஸில் போவாங்க. இப்போ அமலாக்கத்துறை என்ன பண்ணுறது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆதாரங்களை திரட்டிகிட்டு இருக்கு. அவங்க எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக ஆதாரங்கள் குவிய ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணி, வரிசைப்படுத்தி, யார் யார் என்னென்ன இன்வால்வ்டு, இப்போது கிளைகளையாக பிரிஞ்சு போகுது. ஒரே ஒரு கேஸ் மட்டும், இப்போ கொலைன்னா கொலை பண்ணாருப்பா, சாட்சி இருக்கா, சரி மரண தண்டனை, தூக்கு தண்டனை, ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எக்கனாமிக் அஃபென்சஸ் மட்டும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளில் 2 நாளில் முடிவு பண்ண முடியாது. அந்த குற்றங்களோட தன்மையை பொறுத்து. இப்போது ஒரு 5 கலெக்டர் 10 கலெக்டரை விசாரணை பண்ணணுன்னா ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டீங்க, 3 வாரத்துக்கு ஸ்டே. இது இடிக்கு பின்னடைவு தான். ஆனால் இடி விடாது, ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டிஷன் போடும். ஸ்டே முடிஞ்ச உடனே நான் என்கொயர் பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஏன்னா இடியோட பிடியிலேருந்து தப்பிச்சிக்க முடியாது. இப்போ நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு கூட டெம்பரரி ரிலீஃப் தான். இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஏன் பெயில் கிடைக்கல? எவ்வளோ போராடினாங்க, போராடி பார்த்தாச்சு. 1 வருஷம் பெயில் கிடைக்காதுன்னு முதல்லையே சட்ட நிபுணர்கள் சொன்னாங்க. அவங்க சொன்னது கரெக்டாக ப்ரூவ் ஆகிட்டு வருது. இது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுக்கு அவர் தம்பி இன்னும் தலைமறைவாக இருக்கிறது, இவர் மந்திரியாக இருக்கிறது பிரச்சனை. சரி, நீங்கள் கேட்குறீங்க மணல் மாஃபியாக்களை ஏன் கைது செய்யவில்லை? கைது பண்ணுறாங்க, உடனே பெயில் பெட்டிஷன் போடுவாங்க. போட்டு எந்த ஆதாரத்தை எங்களை கைது பண்ணுறீங்க அப்படின்னு கோர்ட் கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பெயில் உரிமை உண்டு. இப்போ செந்தில் பாலாஜி பண்ணது எந்த சட்டத்தில் கைதானார்னா, அவர் கைதான சட்டமே வேறு, பிஎம்எல்ஏ. அது 1 வருஷம் மினிமம் ஜெயிலில் இருந்தால் ஆகணும். இவங்களை பிஎம்எல்ஏல போட முடியாது. ஏன்னா இது பிஎம்எல்ஏல உண்டான போடுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் இருந்தால் தான் போட முடியும், சும்மா போட முடியாது. அந்த டாக்குமெண்ட் இருந்த அப்புறம் தான் கைது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி கைது பண்ணிங்கன்னா பெயிலில் வந்துட்டாங்கன்னா உங்கள் மூலையில் கரியை பூசின மாதிரி ஆகிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை
அவசரப்பட்டு எந்த காரியமும் பண்ணாது. 2G எத்தனை நாள் ஓடித்து, எத்தனை வருஷம் ஓடித்து, இப்போ வந்து அப்பீல் போட்டிருக்காங்க, இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கோர்ட்டுகளை வந்து 1 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுங்க, 6 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுங்கன்னு எந்த நீதிமன்றங்களையும் வற்புறுத்த முடியாது. அதே மாதிரி போலீஸையோ சிபிஐயோ ஐபியோ இன்கம் டேக்ஸையோ இடியையோ வழக்கை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது. அவங்களுக்கு எப்பப்போ கையில் தரவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லா வழக்குகளுமே தாமதமாக ஆகும். அது இந்தியாவோட தலைவிதி. நீங்கள் ஒரே நாளில் முடிச்சுட்டு போக முடியாது. ஸோ இடி இப்போ என்ன பண்ணுது, எல்லா விதமான டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்களா நமக்கு தெரியாது. போதுமானது டாக்குமெண்ட் வந்திருக்கா நமக்கு தெரியாது. இதெல்லாம் வெளியில் வந்து கசிய விட மாட்டாங்க. இடி சர்வ ஜாகிரதையாக வச்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்து மணல் மாஃபியா கைது பண்ணலேங்கிற ஒரே காரணத்தினால இந்த கேஸை வீக் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆதாரங்களை திரட்டி ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்வது தான் நியாயம். அப்போ தான் கோர்ட்டில் நிற்கும். இல்லைன்னா கோர்ட்டு வந்து இப்போல்லாம் ரொம்ப கரெக்டாக பார்க்குது, ஆதாரமே இல்லைப்பா ஏன் கைது பண்ணீங்க, பெயில் முடிஞ்சு போச்சு. அதுதான் காரணம். பார்லிமெண்ட்டில் நடந்த சம்பவத்துக்கும் வெளிநாட்டில் கூடிய தீவிரவாதிக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா? இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கனடா வந்து சீக்கிய தீவிரவாதிகளை ஓட்டு வங்கிக்கோசரம் பயங்கரமாக ஆதரிக்குது. அங்கே இருக்கிற 2 பேர் சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. அது இந்தியா கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்னு சொல்லுது, அது நமக்கு தெரியல. அமெரிக்காவும் பார்த்திங்கன்னா சீக்கிய தீவிரவாதிகளுக்கு அவங்க பண்ணுற நடவடிக்கைக்கு கண்ணை மூடிட்டுருக்கு. சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன், கண்ணை மூடிட்டுருக்கு. ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை உடன்படிக்கை வேறு இருக்குது. 2 பிரதமர் 2 ஜனாதிபதியும் பிரதமரும் கையெழுத்து போட்ட உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கை பிரகாரம் தீவிரவாத அமைப்புகளை 2 நாடுகளுமே ஆதரிக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்போது பாகிஸ்தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு, நம்பு போச்சு. அது ஒன்றுமே இல்லை. அது கண்ட்ரியே கிடையாது, எக்கானமியும் கிடையாது, நம்ம கூட மோதுற அளவுக்கு சக்தியும் கிடையாது. ஆனால் வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர்கள்லாம் பணம் உள்ளவங்க, இன்னும் பாகிஸ்தான் மேலே அவங்களுக்கு தீராத பாசம். அவங்க தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள், கலிஸ்தான் தீவிரவாதிகள், இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறது வெளிநாட்டில் வாழும் பாகிஸ்தான் குடிமக்கள், அமெரிக்க குடிமக்களோ பாகிஸ்தான் குடிமக்களோ வாட்டவர் வெளிநாட்டில் வாடுறாங்க. அவங்க இந்தியாவை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. அதில் மாட்டினவங்க தான் இந்த பன்னூன் இப்படிப்பட்ட கும்பல்கள். ஸோ இந்த வெளிநாட்டு வாழ் சதி இந்தியாவுக்கு ஒரு பெரும் ஆபத்து ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது. பணத்துக்கோசம் தீவிரவாதிகளே என்ன ஒரு ஐடியாலஜியில் போராடுறாங்க இல்லை. அவங்க என்ன கலிஸ்தான் செத்து போன விவகாரம் முடிஞ்சு போச்சு, பரீட் 6 feet அண்டர். அது ஏன் தூக்குறாங்கன்னா அது வழியாக வெளிநாட்டு வாழ் சீக்கியர்கள் பணம் கொடுப்பாங்க. எப்படி எல்டிடி ரிவைவ் பண்ணால் நிறைய பேர் பணம் சம்பாதிப்பாங்களோ, கலிஸ்தான் திருப்பி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் சீக்கியர்கள் பணம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஒரு நாடு உண்டா அவன் என்ன சொல்லிப்பான், என்னால் ஒரு நாடு வந்ததுப்பா அப்படிங்கிற எண்ணத்தில். ஸோ இது நம்ம இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு வாழ் சீக்கியர்களை கண்காணிக்கணும். அதுக்கு அங்கே இருக்கிற தூதரகங்கள், அங்கே இருக்கிற துணை தூதரகங்களில் தீவிரமான கண்காணிப்பை அதிகப்படுத்தி கண்காணித்து இந்தியாவுக்கு ஆபத்து வெளிநாட்டிலேருந்து வருதான்னு பார்க்க வேண்டியது இந்தியாவோட முதல் கடமை. 2வது கடமை, வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர்கள் அமெரிக்க குடிமகளாக இருந்த அளவோட அவங்க இந்தியாவுக்கு வரதுக்கு விசா கொடுக்கக்கூடாது. எதுக்கு ஒரு பாகிஸ்தானி அமெரிக்கன் இந்தியாவுக்கு வரணும்? அவங்க ஒரு பொய் காரணம் வச்சுன்னு வருவாங்க. டேவிட் ஹெட்லி அப்படி தான் வந்தான், சிகாகோலேருந்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு தீவிர வார்த்தை நடத்தினான் டேவிட் ஹெட்லி. அந்த மாதிரி விசா ப்ராசஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணி பாகிஸ்தானோ தீவிரவாதிகளோ இந்தியாவுக்குள்ளே வரதை முதல்ல தடுத்து நிறுத்துங்க. அப்படிப்பட்ட டூரிஸ்ட் நமக்கு தேவையே இல்லை, டூரிஸ்டே வேண்டாம் நமக்கு, அந்த மாதிரி பணமும் வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை, சீக்கியர்களை, தீவிரவாதிகளை கண்காணிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குழுவை போடுங்க. இப்போ ஒரு தூதரத்தில் ஒரே ஒரு அதிகாரி இருக்காது. அந்த ஒரு அதிகாரியால் எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது. நானே நியூயார்க்கில் பார்த்துருக்கேன். ராலேருந்து ஒரே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவருக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கும். எங்ககிட்ட கூப்பிட்டு கேட்பார், என்ன நடக்குதுங்கன்னு கேட்பார். அந்த மாதிரி பண்ணாதீங்க, நிறைய போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்க தீவிரவாதத்தை விட எல்லை தாண்டிய தீவிரவாதத்தினால்தான் நமக்கு அதிகமான பாதிப்பு உண்டாகும். இல்லை, இந்த சம்பவத்தினால தீவிரவாத தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இந்தியா மீது போர் தொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சார்? போர் எல்லாம் வராது. இல்லை, 2001 பாகிஸ்தானியர் உள்ளே வந்தபோது அங்கே எல்லையில் வந்து பாதுகாப்பு வச்சாங்க. ஒரு இது வந்து பாராளுமன்றத்துக்கு உள்ளே குதித்தவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். தீவிரவாதிகளா, தீவிரவாதி இல்லையா, தீவிரவாதி சொல்லி செயல்பட்டாங்களா? ஏன்னா எண்ணெயை உள்ளே வந்துடுச்சு. இப்போ
ரொம்ப தீவிரமாக சஞ்சய் அரோரா என்ஐஏ சிஆர்பி எல்லாம் இறங்கிட்டாங்க உள்ள. இது நம்ம அவசரப்பட்டு ஆனால் தீவிரவாதியே இருக்கலாங்கிற சந்தேகப்படுறதுக்கு நமக்கு உரிமை உண்டு, அது மறுக்க முடியாது. ஆனால் இது என்ன காரணம்னு நம்மளை அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். போருங்கிறது இனிமேல் கிடையாது. இனிமேல் எந்த நாடோடையும் போரிட போகிறதில்ல. உக்ரைன் விஷயம் வேறு, அது ஒரு தனி கேட்டகரி, அது நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. இந்தியா வந்து எந்த நாட்டோடையும் போராடுது. பாகிஸ்தானுக்கு போர் பண்ணுறதுக்கு உடம்புல சக்தியே கிடையாது. தீவிரவாத செயல்கள் வழியாக இந்தியாவுக்கு ஆபத்து உண்டு பண்ணுறத நம்ம அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும்னு கேட்குறீங்களா? அது நியாயம். ஓகே சார், இதுவரை எங்களுடன் இணைந்து தகவலை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.